ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆரமோட எஃப்எஃப் கார்குழல் கடவையே எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக தான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான். ஸோ பார்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் கேளுங்க, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டில் நான் செஞ்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல சேருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. சரி, இங்கே இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஒரு ஹைட்டான மிரர் முன்னாடி நின்று உங்களையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், என்ன இந்த கண்ணாடி உடைக்கலான்னு பிளான் பண்ணுறியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதில் ரியாலிட்டிக்கு வந்த நீங்கள் கண்ணாடியில் பின்னாடி நிற்கிறவங்கள பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. இவன் தானே நம்ம மேலே பால் அடித்தான் அப்படின்ட்டு வேகமாக திரும்பவும் ஆரம் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அவன் மேலே மோதி கீழே விழ போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் வெயிஸ்ட்டோடு சேர்த்து உங்களை பிடிச்சிக்கிறான். ஸோ இதோட தான் நான் முடிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. 2 பேரும் கண்ணும் ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கீங்க. என்னமோ தெரில, அவன் கண்ணில் என்னமோ தேடுறீங்க. அதே மாதிரி தான் அவனும். உங்கள் 2 பேருக்கும் அந்த ஐ கான்டாக்டை பிரிக்க மனசே இல்லை. அவள் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், டார்லிங் அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்ட உடனே நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து அவன்கிட்டேருந்து தள்ளி வந்துடுறீங்க. நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டிங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எதுக்காக என் பின்னாடி சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக கேட்க, அதுக்கு பின்னாடி இருந்து உங்களை ஆரவண்ணா பிடிச்சி இழுக்கிறாரு ஜூனோட ஆள். ஒய்யன், என்ன பேசுகிற? இவங்க இருக்கிறதுலே சீனியர் டான்ஸர், அது மட்டும் இல்லாமல் டான்ஸை சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, நான் தான் இங்கே சேரவே போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு அவன் கையை உதறி விட்டுட்டு நீங்கள் ஆரம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டான்ஸராக வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இறக்கமில்லாத ஆள், சின்ன பொண்ணை ஏமாற்றி கொலுசை வாங்கிட்ட ஆள். நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை க்ராஸ் பண்ணி போக, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கை கட்டி சைலண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்கான். உனக்கு ஆட தெரியாது, ஆட வராதுன்னு உண்மையை ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படிலாம் சும்மா பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாரு. நீங்கள் அவனை தாண்டி தான் நடந்து போயிட்டுருப்பீங்க. அவன் சொன்னதும் உங்களுக்கு தன்மானத்தை சீன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நடக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு ஆட தெரியாது, அதை கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே, அப்போ ஏன் பாதியிலே திரும்பி போகிற? கற்றுக்கிட்டு போ. உங்களுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. எல்லாரும் அழகாக இருக்காங்க, நான் அழகாகவே இல்லை. இவன்ட்ட எப்படி நான் இதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அதை யோசிச்சுட்டே நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. நீங்கள் எதோ யோசிச்சிட்ருக்கீங்கன்றது நோட் பண்ண ஆரம், எனக்கு தெரியும் உன்னால் முடியாது, உனக்கு வெறும் வாய் மட்டும்தான், உனக்கு சண்டை போடுறது திட்டுறது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்ட்டா அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போக, உங்களுக்கு இதுக்கு மேலே யாராவது அசிங்கப்படுத்த முடியுமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டோட, ஆரவண்ணா, நானும் இந்த டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன். நான் யாருன்னு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சவால் விடுற மாதிரி பேசிட்டு நடக்கிறீங்க. அதை கேட்டுட்டு ஆரம் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னே ஜூனுக்கு சுத்தமாக புரியலை. அவசரமாக உங்கள் பின்னாடி ஓடி வந்து, டார்லிங் நீ என்ன பேசுகிற? உண்மையாக ஜாயின் பண்ண போறியா? ஆமாம் ஜூன், என்னால் முடியுமா இல்லை முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு அதை நான் தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் அதை முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு வருதோ இல்லையோ நான் சும்மா ட்ரையாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷ் கவுண்டரில் கேஷ் பே பண்ணிவிட்டு அன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அதே டைம் மியூசிக் கிளாஸில் சூஜின் அவன் கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக்கை ஃபீல் பண்ணிவிட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறான். கர்நாடிக் மியூசிக்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் பாட ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் பாட ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிடுது. எல்லாம் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கல, சிரிச்சிட்ருக்காங்க. சூஜினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் டேர்ன் பண்ணி அவன் டீச்சரை பார்க்க, அவர் செம்ம கோவத்தில், சூஜின் உன்னை பாய்ஸ் பாடுற போர்ஷனை தானே பாட சொன்னேன், நீ எதுக்கு கேர்ள்ஸ் பாடுற போர்ஷனை பாடுற? அவன் சைலண்ட்டாக அந்த டீச்சரே பார்த்துட்ருக்கான். மேம், எனக்கு இந்த போர்ஷன் தான் நல்லா வரும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் கேர்ள்ஸ் பாடுற போர்ஷனே பாடுறேனே அப்படின்னு அவன் சொல்ல, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கவங்களாம் இன்னும் சவுண்டாக சிரிக்கிறாங்க. அந்த டீச்சர் அவங்க பல்ல கடிச்சிட்டு, சூஜின் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், நீ அங்கே இருக்க எல்லோரும் முன்னாடியும் ஸ்டேஜில் கேர்ள்ஸ் பாடுற போர்ஷனை பாடினா எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அவங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஒரு பையன், நீ பாய்ஸ் பாடுற போர்ஷனை மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா அப்படின்னு கேட்க, அதில் அவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அவன் டீச்சரை பார்த்து ஓகேன்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறான்.
அவனுக்கு பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் பாடுற போர்ஷனே பாடுறான். அவனுக்கு சாங் பாடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் வந்து கர்நாடிக் கிளாஸ் வந்து 2 வருஷமாக கிளாஸ் போயிட்டுருக்கான். என்ன தான் வந்து கிளாஸில் பாய்ஸ் பாடுற போர்ஷனை பாடினாலும் வீட்டுக்கு வந்து சாஃப்டாக கேர்ள்ஸ் பாடுற போர்ஷனை பாடுவான். அவனுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு பாய்ஸ் வாய்ஸ்லேயும் பாடுவான், கேர்ள்ஸ் வாய்ஸ்லேயும் பாடுவான். அந்த அளவுக்கு திறமையான பையன். ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான ப்ளேஸ் தான் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. அவன் ஒவ்வொரு டைமும் வந்து கேர்ள்ஸ் வாய்ஸில் பாட ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் அவனை கிண்டல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவனுக்கு பாய்ஸ் வாய்ஸில் பாடுறதை விட கேர்ள்ஸ் வாய்ஸில் பாடுறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் ஒரு 12 to 10 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் கடைசியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸில் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான ஒரு பதட்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்போ பிளாக் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டுட்டு ஆரம் வந்து நிற்கிறாரு. அவர் அந்த பார்த்த உடனே எல்லோரும் வந்து எந்திரிச்சு நின்று அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஹாய் guys, shall we start அப்படின்ட்டு. என்ன பேசுகிற? ஹாய் guys, shall we start அப்படின்ட்டு. shall we start, ஹாய் guys, shall we start அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாரு. அவனை பார்த்து தான் அங்கே இருக்கிறவங்களாம் செம்ம எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் எப்பயுமேலாம் கிளாஸ் எடுக்க மாட்டான். எப்போயாவது மாஸ்டர்ஸ்லாம் இல்லைனா மட்டும் கிளாஸ் எடுக்க வருவான். அவனுக்கு டான்ஸில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்னாலும் அவங்க அம்மாவுக்கு டான்ஸ் பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பான். இத்தனை வருஷத்தில் அவன் நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான். அவன் எந்த போட்டிலையும் கலந்துக்கலாம் மாட்டான். அவன் எப்படி சொல்கிறது, அவனுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்காது இல்லையா, அவங்க அம்மாக்காக தானே பண்ணுறான். அதனால் அவன் எந்த இடத்துலையும் கலந்துக்கவும் மாட்டான். அது நான் ஒரு டான்ஸர் அப்படின்றத வந்து வெளில யார்ட்டையும் சொல்லிக்கவும் மாட்டான். அவனுக்கு எப்போவாவது வெறுப்பாக இருந்துச்சுன்னா இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வருவான். அங்கே வந்தால் அம்மாவுக்கு பிடிச்சதை அவனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவனுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மந்த்லி 1 time to 3 times வருவான், அவ்வளோதான். அவனை பார்த்து தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. கடைசியில் நின்றுருந்த நீங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, தெரியாமல் அவங்ககிட்ட பெரிய வம்பு வளர்த்துட்டோமோ, என்ன செய்வானோ அப்படின்ட்டு பதட்டமாக அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஆரமோட ஐஸ் அந்த கூட்டத்துலேருந்து விலக்கி உங்களை தான் தேடுது. நீங்கள் கடைசியில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவும் தெரியாது போல். ஆரம் அதெல்லாம் எதுவுமே காட்டிக்கல. நீங்கள் அவனை தெரிஞ்சவங்க, உங்களை முன்னாடியே தெரியும், அதெல்லாம் எதுவுமே காட்டிக்காமல் இன்றைக்கி கிளாஸ்க்கு புது ஸ்டூடெண்ட் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க எல்லோரும் டர்ன் பண்ணி உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்குது. வேறு வழி இல்லாமல் ஹலோ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு தாட் வருது. அவங்க அம்மா ஒரு டைரியில் ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுக்க மாட்டாங்க, என்னை லாஸ்ட்டில் தான் நிற்க வைப்பாங்க அப்படின்ட்டு எழுதுனது அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன் கடைசியில் நிற்கிறீங்க, முன்னாடி வாங்க அப்படின்ட்டு ஆரம் சொல்ல நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் உங்களே பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்டா இந்த இடத்துல இருக்கும், இங்கேருந்து எங்கேயாவது ஓடிடலாமா, இப்போயே பூமிக்குள்ளே ஒரு ஹோல் விழுந்தால் அதுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணுது. நீங்கள் அப்படியே ஹெசிடேட்டோட முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் யாருன்றே தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுனால உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு இதில் வேறு ஸ்டேஜ் ஃபியர் வேறு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜ்லேயும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணதில்லை, பேசினதும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு இப்படி பேச சொல்லுவான்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. உங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஃபோர்ஹெட்லேருந்து வேர்த்து ஊற்றுது. நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட மட்டும்தான் போல் அப்படின்ட்டு அவன் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி உங்களுக்கு முதல் கிளாஸ்ன்றதுனால நீங்கள் இன்றைக்கி உட்காந்து இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நீங்கள் இங்கே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, அந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அங்கே திரும்பி பார்க்க அவனுக்காகவே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்காக அவன் கிளாஸ்மேட் ஜாஸ்மின் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டால் மாதிரி இருக்கா. அவளை பார்த்த உடனே ஐயோ இங்கே நம்ம மட்டும்தான் வித்தியாசமாக இருக்க போல இருக்குன்ட்டு நினச்சிட்டு நீங்கள் சைலண்ட்டாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறீங்க. அன்றைக்கி எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஒரு ஸ்டெப்பாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதை ஏன் அவன் கண்ணை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறதை பார்க்கல, ஆடுறதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் தெரியுது. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனோட அந்த ஜிம் பாடி மாதிரி இருக்கிற பாடி அந்த டான்ஸில் ஆடும்போது அவ்வளோ அழகாக நளினமாக ஆடுறதை பார்த்து உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. அவன் பயங்கரமாக சூப்பராக ஆடுறான். அதையே நீங்கள் ரசித்து பார்த்துட்ருக்கீங்க.
2 டேஸ் லேட்டர் நீங்கள் உங்கள் ஸ்கூல் மரத்தடியில் கன்னத்தில் கை வச்சுட்டு சூஜன் பாடுற பாட்டை மெய் மறந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஷோல்டரில் ஏதோ பொத்துன்னு விழுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்னன்னு டேர்ன் பண்ணி பார்க்க அங்கே பவி தான் கோவத்தில் நின்றுட்டுருக்கா. சூஜன் பாடுறதை கேட்டுட்ருக்கிறதால சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கவே இல்லை. சூஜன் அவ்வளோ அழகாக பாடுவான். யாராவது கண்ணை மூடி கேட்டால் ஒரு பொண்ணு தான் பாடுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக பாடுவான். இங்கே நீங்கள் ஜூ பைத்தியமா நீ எதுக்கு இப்படி பின்னாடி இருந்து அடிக்கிற லூஸு லூஸு அப்படின்னு திட்ட உங்கள் மேலே தூக்கி போட்ட பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. நீ இங்கே பாட்டு நல்லா ரசிச்சிட்டு இருக்க. அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாம் சூஜன் வந்து கேர்ள்ஸ் வாய்ஸில் பாடுறான்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல சூஜனோட ஃபேஸே மாறிடுது. அங்கே சிரிச்சிட்டு போகிற எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் சூஜனை பார்த்து சூஜன் இதுங்கெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காத, நீ சூப்பராக பாடுற, நீ மட்டும் ஒரு சூப்பர் சிங்கர் இல்லை, நான் வேறு ஏதாவது பாட்டு போட்டியில் கலந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, இதுங்கெல்லாம் அப்படியே கைத்தட்டி ரசிக்கும். அதனால் நம்ம சுற்றி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருந்த ஜூன், சரிங்க மேடம், சூஜனுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், அவன் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகத்தான் போகிறான், அதெல்லாம் இருக்கட்டும், மேடம் எதுக்குன்னு இது டான்ஸ் கிளாஸ் போகல? நீங்கள் உங்கள் நாக்கை கடிச்சிட்டு சூஜன் நமக்கு அடுத்த கிளாஸ் லேப் தானே, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக உங்கள் பேக்கை பிடிச்சா வெழுத்துட்றான். லஞ்ச் முடிய இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே லேப் கிளாஸ்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எங்கேயும் தப்பிச்சு போகாமல் பதில் சொல்லு. உன்னை நம்பி தானே நான் ஆரோக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்படி ஒரு நாள் கிளாஸ்க்கு போயிட்டு 2 நாள் லீவ் போட்டால் எப்படி? இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ட்டு அவள் கேட்க அதை கேட்டுட்டு இருந்த சூஜனும், ஆமாம் ஒயன், நீ ஏன் டான்ஸ் கிளாஸ் போகல? நான் சூப்பர் சிங்கரில் வின் பண்ணுற மாதிரி நீயும் டான்ஸ் கிளாஸில் வின் பண்ணால் தானே, ஐ மீன் டான்ஸ் போட்டியில் வின் பண்ணது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்குள்ள உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் சூஜன், சூப்பராக இருக்கும், நான் பெஸ்ட் டான்ஸர்னு பெஸ்ட் மாடல்னு என்கிட்ட விருது கொடுப்பாங்க. அப்போ நான் அதை அழுதுகிட்டே கையில் வாங்கி என் ஸ்கூலில் என்னால் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, ஆனால் நான் இப்போ ஒரு பெரிய டான்ஸர் ஆகிட்டேன், பெரிய மாடல் ஆகிட்டேன்னு சொல்லுவேன். அதை சூஜன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நானும் பெஸ்ட் சிங்கர் விருது வாங்கினதும் என்னோடய பாட்டுக்கு முதல் ரசிகை என்னோடய ஒயன்டான்னு சொல்லுவேன். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மாற்றி மாற்றி கேட்ட ஜூன், இப்படி பகல் கனவு கண்டுட்ருக்காம நடக்கிறத பேசுங்க, முதல் படியே எடுத்து வைக்காம அதுக்குள்ளே இன்டர்வியூ விருதுன்னு போயிட்டீங்க, பைத்தியமாடி நீ அப்படின்ட்டு அவள் கேட்க, நான் இன்னும் ட்ரெஸ் வாங்கலை அதனால் கிளாஸ்க்கு போகலை அப்படின்ட்டு சாக்கு சொல்ல உங்கள் ஹேண்டை பிடிச்ச ஜூன், டார்லிங் ஏன் அப்படி பண்ணுற? இப்போ நீங்கள் 2 பேரும் சொன்னது மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை தான் இருக்குது, ஆனால் நீங்கள் இப்படி உனக்கு பிடிச்ச வேலையை கூட செய்யாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டார்லிங் அப்படின்னு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி நீ ஃபீல் பண்ணாத, நான் நாளைக்கு இல்லை சண்டே நம்ம ஷாப்பிங் போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன், சரியா? இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இங்கே அவன் புதுசாக பண்ண ப்ராஜெக்டை அங்கே இருக்கிற சீனியர் ப்ரொஃபஸர் கிட்ட காட்டிட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் நீங்கள் கேட்ட அந்த மாடல் ரெடி அப்படின்னு சொல்ல அந்த ப்ரொஃபஸர் அதை பார்த்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டார். எக்ஸலண்ட் நம்ஜூன், ப்ரில்லியண்ட் ஐடியா, நீ முதல் முறை இதை சொல்லும்போது கூட நான் நம்பலை, ஆனால் நீ இதை சாம்பிள் செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது ஐ கான்ட் பிலீவ் இட், குட் ஜாப். இப்போ நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டிருக்கு, பெட்ரோல் டீசல் கேஸ் இல்லாமல் போகிற வண்டியை தயாரிக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் வண்டியை கூட நான் அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ப முடியாது. அப்படி இருக்கும்போது நீ கண்டுபிடிச்சிருக்க இந்த வண்டி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்த முடியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் காலேஜ் அந்த மாதிரி இருக்கிற மெயின் ரோட்டில் அந்த பில்டிங் வரைக்கும் மெயின் ரோட் டு பில்டிங் வரைக்கும் இதை நம்ம ஒரு ட்ரையல்ஸ்க்கு விடலாம், அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஆமாம் ப்ரொஃபஸர், இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ரோட்டில் இந்த மாதிரி ப்ரைமரி காயில் நம்ம அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா செகண்டரி காயில் அந்த வண்டியில் வச்சுக்கலாம். அது 2 வேலை செஞ்சு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை உருவாக்கி வண்டி மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி ஸ்பீடு பிரேக்கு எல்லாத்தையும் நம்ம வண்டியிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவர் ஆரம்போட தோலில் பேட் பண்ணிவிட்டு, குட் ஜாப், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு மோட்டார் கம்பெனி தான் வச்சுருக்கான், நான் அவனுக்கு இந்த சாம்பிள் அனுப்பி வைக்கிறேன், அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டான், ஃபுல் ப்ராஜெக்ட்டு நீயே எடுத்து நடத்து அப்படின்னு சொல்ல, ஆனால் ப்ரொஃபஸர் எனக்கு இன்னும் 1 வருஷம் காலேஜ் இருக்கே, ஃபைனல் இயரில் அந்த அளவுக்கு கிளாஸ் இருக்காது, ஃபஸ்ட் 2 மந்த்ஸ் தான் கிளாஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் நீ வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி நான் உனக்கு அந்த ப்ராஜெக்டை வாங்கி தரேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஓகே சொல்லிவிட்டு அவன் ப்ரொஃபஸர்கிட்டேருந்து பாய்னு சொல்லிவிட்டு வெளில வந்துடுறான். ப்ரொஃபஸருக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான்னு நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிவிட்டு வெளில வந்த ஆரம்க்கு டைம் பார்க்குறான், ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு செகண்ட் யோசிக்கிறான், தென்
கடகடன்னு கிளாஸ்க்கு போவாங்க. பைக் ஷெட் அதாவது பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடும். அவன் பைக் எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமா உங்கள் ஸ்கூலுக்கு தான் வரான். இங்கே நீங்கள் லாஸ்ட் பீரியடில் இருக்கீங்க, எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. டீச்சர்ஸ் வரல, அதனால ஃப்ரீ பீரியடாக இருக்குது. அங்கே ஜூனுக்கும் டீச்சர் வராதனால அவள் உங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ லூனா, ஒயன் அன்னைக்கு உன்னை பார்க்குறதுக்கு ஒரு பையன் வந்திருந்தானே, யார் அவர் அப்படின்ட்டு அவள் கேட்க, நீங்கள் அவளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜூன், ஏன் அது யாராக இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு கேட்க, என்ன ஜூன் இப்படி பேசுகிற, நம்மளாம் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு அவள் நல்ல விதமாக பேச ட்ரை பண்ணுறா. நீ அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் லூனா, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே ஃபேஸே மாறிடுது. இவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு புரியாமல் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஒயன் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், அவர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கார், அவரும் உனக்கு தெரிஞ்சவரா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, உண்மையை சொல்லு. அவள் அப்படி சொன்னதும் அதில் டென்ஷனான ஜூன் எழுந்து நின்று, ஒயன் இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைக்க முடியாது, அவர் யாருன்னு நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன், நீங்கள் புரியாமல் அவளே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜூன் அவங்க ஏதாவது பேசிட்டு போகிறாங்க, சைலண்ட்டாக உட்காரு அப்படின்னு அவள் ஹேண்டை பிடிச்சி இழுக்க, அவள் உங்கள் ஹேண்டை தட்டி விட்டுட்டு, டார்லிங் நீ எதுக்காக இவங்ககிட்ட போய் சொல்லி மறைக்கணும், அதுக்கு பதில் உண்மையை சொல்லிடலாம், இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் வயிறு எரிஞ்சு சாகட்டும் அப்படின்னு சொல்ல, அவர் ஒயனோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற யாராலையும் நம்ப முடியலனாலும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. முதல்ல ஷாக் ஆனது லூனா தான். எழுந்து உங்கள் பக்கத்தில் வந்து, ஜூன் எங்கள் கிட்டே போய் சொல்லணும்னு நினைக்காத, அவர் ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் வந்தார், அதனால ஒயனோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவாரா, அவர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்த்தல்ல. அப்போ ஜூன், அவருக்கு ஒயன் மாதிரி நல்ல மனசு இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஒன்றை மாதிரி பொண்ணெல்லாம் அவருக்கு பிடிக்காது, அவர் டெய்லியும் ஒயனை பிக்கப் பண்ண வரேன்னு தான் சொன்னார், ஆனால் ஒயன் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா, வேணும்னா பாருங்கள் இன்றைக்கி அவளை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு வருவார் அப்படின்ட்டு கோவமாக சொல்ல, அடி பாவி அவர் பேர் கூட எனக்கு தெரியாதே, என்னை காப்பாற்றுறேன்னு நினச்சி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜூன் என்ன பேசுகிற, இல்லை ஒயன் இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் புரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் பெல்ல அடிச்சிடுது. அந்த அவசரமாக அவங்க பேக் எடுத்துகிட்டு அவள் கையை பிடிச்சி கிளாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வெளில வேக வேகமாக போகிறீங்க. ஜூன் என்ன நீ பேசி வச்சிருக்க, அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சால் என்னை கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டே வர, நீங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவளும் வந்துகிட்டே இருக்கா. அப்போது கேட்டை பார்த்துட்டு ஜூன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கா. அங்கே ஆரம் பைக்கில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அதை பார்த்துட்டு இது எது அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு நீங்களும் டர்ன் பண்ணி அங்கே பார்க்க, அங்கே ஆரம் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்து உங்கள் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.